இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தவர்களும் விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகளை உம்மோடு இணைந்து பாட உடல் உள்ள தூய்மை உடையவர்களாய் எங்களை மாற்றியவர்களும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையையும் உமது மன்றாட்டினால் எங்களது பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும்படியாகவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். பலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். மக்களுக்கு விடுதலை அளித்தவரே, உம்மை நாடி வரும் மக்கள் தொழிலில் நல்ல லாபம் பெற்று முன்னேற்றம் அடையவும் வேலையின்றி இருப்பவருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று வேத
மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சியடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து, மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திற்கு சென்றால் நாம் வேண்டக்கூடிய வரங்கள் கிடைக்கும் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் இந்த திருப்பீடத்திலே வைத்து மௌனமாக வேண்டுவோம். நம்முடைய இதயங்களிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் இறைவன் தாமே புனித சந்தியாகப்பன் வழியாக நமக்கு அருள்வார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். இறைவா, உம் மக்களாகிய எங்கள் நன்றிகளை ஏற்றருளும். நாங்கள் அருள்வாழ்வில் வளர்வதற்காக திரு அவை மூலம் நீ தந்துள்ள திருவருட் சாதனங்கள் வழியாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்காகவும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும்
நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உடல் நலமில்லாமல் இருக்கும் மக்களை பாரும். நீ உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். பரலோகத்தின் மண்ணில் அருள்மழை பொழியும் புனித சந்தியாகப்பரே, எங்களின் பாதுகாவலரே, தேவதாயினால் மிகவும் அன்பு செய்யப்பட்டு அந்த அன்னை மரியின் வழியாக தனது ஆன்மாவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்த புனித சந்தியாகப்பரே, துன்பப்படுவோரின் துயருரைக்கும் அன்புமிக்க புனிதரே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் நேர்மையான பாதையில் நடக்கவும் இறைவனின் திட்டத்தின்படி செயல்படவும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்தவர் நீர். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்தவர்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகப்பரே, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுத் தருகின்றவரே, அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழிநடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி தேவைப்படுவோருக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் அரியணை உமக்கு துணை புரிந்தது போல எங்களுக்கும் அன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சீடராக இயேசுவோடு உடன் இருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரே, ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமைமிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்
ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் என்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது செபதேயுவின் மகன் சந்தியாகப்பரையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். அன்பு மக்களே, இந்த திருப்பிடத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பிற சமயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திருப்பலி நேரத்தில் பராக்குகளில் ஈடுபடாமல், தேவையற்ற பேச்சுகளுக்கு இடம் கொடாமல் பக்தியோடு பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமான விஷயங்கள் இருந்தால் போய் பின்னாடி போய் பேசிட்டு வாங்க. இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க வேண்டாம் யாரும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, இந்த திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே நன்றி செலுத்த வந்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் களைய வேண்டும் என்று வந்திருப்போம். வாழ்க்கையில் சொல்ல முடியாத, வெளியில் பகிர முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலை, குடும்பத்திலே அன்பு, ஒற்றுமை, அமைதி இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலைமை, ஏதோ ஒரு விதத்தில் என்னை துன்பமானது ஆட்கொண்டிருக்கின்றது. இந்த துன்பத்தினால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் பல நேரங்களில் நினைத்திருப்போம். நாம் நம்முடைய விசுவாசத்தில் இந்த துன்பத்தினால் தவறி கீழே விழுந்திருப்போம். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, என்னை மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன, உண்மையிலே கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றாரா, நான் வணங்கக்கூடிய தெய்வம் உயிருள்ள தெய்வமா, அந்த தெய்வத்திற்கு கண்ணில்லையா என பல நேரங்களில் நம்முடைய அந்த விசுவாச பயணத்தில், நம்முடைய பக்தி முயற்சிகளில் நாம் துவண்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைய நாளிலே சக்கரியா, எலிசபெத் என்று சொல்லக்கூடிய ஒரு வயதான தம்பதியினர்களுக்கு இறைவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார். அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள், துன்பங்களை சந்திக்கின்றார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் தாங்கள் கொண்டிருந்த விசுவாசத்தில், நம்பிக்கையில் தோய்வு அடையாமல் கடைசி நிமிடம் வரை இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாக தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில், இந்த உலகம் தரக்கூடிய அந்த கண்ணீருக்கு மத்தியிலும் நாம் எப்பொழுது கையெடுத்து இந்த இறைவனை பார்த்து இந்த திருப்பீடத்திலே நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய துன்பத்தை நீர் அறிந்திருக்கின்றீர், இந்த துன்பத்தின் வழியாக நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு என்னுடைய நம்பிக்கை விசுவாச பயணத்திலே ஏறெடுத்து நடந்து செல்ல வேண்டும் என்று உமக்கு தெரியும். என்னை வழிநடத்தும். எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி,
உம்மை கரம் பிடித்து வழி நடக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக என்னை மாற்றும் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் ஞான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 2 முதல் 7 முடிய மற்றும் 24 முதல் 25 முடிய. அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாய் இரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பில் இருந்தே கடவுளுக்கு என நாசீர் ஆக இருப்பான். அவன் இஸ்ராயேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்கு உரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை
கடவுளுக்கு என நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவன் ஆனான். ஆண்டவர் அவனுக்கு ஆசீர் வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேனுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாயின் கொடக்கொழுந்தே, மக்களுக்கு ஓரரும் சின்னமே, எமை நீக்க எழுந்தருளும், தாமதம் செய்யாதேயும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 5 முதல் 25 வரை. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது
செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்போது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. எடுத்துட்டு வாங்க எல்லாம். அவன் பெறுவீராக வளமிழந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவர் எனக்கு வாழ்த்த பெறுகிறாக வளம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான ஒப்புக் கொடுக்கும் பாய்தான் வச்சிருக்கேன்.
தேங்க்யூ. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர் புனித சந்தியாகப்பர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயராகவும் நீர் அவரை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையோடு இத்திருத்தலம் நாடி வந்து இந்த திருப்பீடத்தை உற்று நோக்கி ஜெபிக்கக்கூடிய புனித சந்தியாகப்பரின் பக்தர்களாகியவர்கள் ஒவ்வொருவரையும் உம் பதம் சமர்ப்பிக்கின்றோம். நீதாமே இவர்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். இவர்களுடைய துன்பத்தை மென்மேலும் இவர்கள் அனுபவிக்காமல் உமது அருட்கரத்தால், உமது மாட்சிமிக்க பார்வையினால் இவர்கள் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டு உமது பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய அன்பு மக்களாக மாற்றியறலும். எத்தனையோ கருத்துக்களின் வழியாக, வேண்டுதல்களின் வழியாக வாஞ்சை நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருப்பீடத்தை உற்று நோக்கி ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவரே, நீதாமே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் எது தேவை என்று அறிந்து செயல்படக்கூடிய அன்பு தெய்வமாக இருப்பீராக. புனித சந்தியாகப்பரின் அருட்காவல் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க பெறுவதாக. ஆண்டவரே, குறும் செய்தியின் வழியாக, அலைபேசியின் வழியாக எத்தனையோ மக்கள் தங்களுடைய வேண்டுதல்களை வைத்திருக்கின்றார்கள். இத்திருத்தலம் நாடி வர முடியாமல் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே உமது அருளால் ஆசீர்வாதத்தால் மீட்டு கொண்டு அவர்கள் துன்பத்தை கலந்து அவர்கள் உமது மேன்மையை காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கல மாதா, அவருடைய கணவரான எங்களுடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, மன்னவராக இயேசு கிறிஸ்துவின் திட்டம் திருத்தம் ஒன்றை கலந்து இயேசு கிறிஸ்துவை நான் குணத்தோடும் திருத்தம் வாழ்வளிப்பதாக. இயேசு கிறிஸ்துவ நான் குணத்தோடும் திருத்தம் என் நீதிக்குடன் நம்பிக்கைமாக்கும் பரிகரிப்பத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் வளமளிக்கும் அருமருந்தாகிடுவதாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
அனைவரும் அமரவும். நம்முடைய துன்பம் மிகுந்த நேரங்களிலே நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கக்கூடிய, நமக்கு காவலராக இருக்கக்கூடிய இந்த உயிருள்ள நற்கருணைநாதரின் பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். துன்பத்தின் வழியாக மட்டுமே நாம் இறைவனின் மேன்மையை முழுவதுமாக அனுபவிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்ற செய்தியானது இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு தரப்படுகின்றது. நம் முன்பாக இருக்கக்கூடிய அந்த நற்கருணைநாதரை முழுவதுமாக உற்று நோக்கி அவரை நோக்கி நாம் புகழ்வோம், ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நற்கருணைநாதரே உம்மை புகழ்கின்றோம். நற்கருணைநாதரே உம்மை போற்றுகின்றோம். நற்கருணைநாதரே உம்மை ஆராதிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அன்பு மக்களே, இன்றைய அந்த இறைவார்த்தை வழிபாட்டை நன்றாக கவனித்திருந்தீர்களெனில் 2 விதமான அற்புதங்கள் நடக்கின்றது. ஒன்று பழைய ஏற்பாட்டில், ஒன்று புதிய ஏற்பாட்டில். இந்த 2 பெண்களுமே எப்படி இருந்தார்கள் எனில் அந்த சமுதாயத்திலே மலடிகளாக இருந்தார்கள் என்பதை இன்றைய அந்த நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் நமக்கு எடுத்து கூறுகின்றது. யூத சமுதாயத்தில் யார் ஒருவருக்கு குழந்தை இல்லையோ உடனே அந்த பெண்ணினுடைய கணவர் சட்டப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை ஒதுக்கி வைத்து விட்டு, அதாவது டைவர்ஸ் கொடுத்துட்டு புதிய திருமணம் தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம். சக்கரியா அதை செய்தாரா? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய அந்த வயதான சக்கரியா டைவர்ஸ் கொடுத்தாருங்களா? கொடுக்கல. அந்த நற்செய்தியை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா, கவனித்திருந்தீர்களெனில் அந்த சக்கரியா எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்திருந்தார் என்பது நமக்கு புலப்படுகின்றது. நிறைய அவரை பற்றி கொடுக்கப்பட்டது. அந்த சக்கரியா ஒரு நேர்மையாளர், அந்த சக்கரியா ஒரு நல்லதொரு பண்பாளர், அந்த சக்கரியா இறைவனின் ஒழுங்குமுறைகள் அனைத்தையும், திருச்சட்டங்கள் அனைத்தையும் முழுவதுமாக பின்பற்றக்கூடியவர். அதைவிட என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளால் நமக்கு எத்தனை கட்டளைகள் மோசேவின் வழியாக தரப்பட்டது? 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள்ல எந்த கட்டளைகளை நாம் முழுவதுமாக அனுபவித்தாலும் கூட நம்ம என்னது பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த சக்கரியா என்ன செய்கிறார் எனில், முழுவதுமாக அனைத்து கட்டளைகளையுமே பின்பற்றக்கூடியவர். கடவுளுக்கு என்ன உகந்ததோ அதை மட்டும் செய்யக்கூடியவர். அதையும் தாண்டி அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் எனில், அந்த சமுதாயத்திலே ஒரு குருவானவராக, லேவியின் குலத்தை சார்ந்தவராக இருக்கின்றார். ஆக இந்த லேவியின் குலத்தை சார்ந்த ஒரு குருவானவருக்கு எப்படிப்பட்டவராக நிலையில் இருந்தார் எனில், கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த குருக்கள் இருந்தார்கள். இந்த குருக்கள் ஏறக்குறைய அந்த கிபி 1ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா 20,000 குருக்கள் அந்த எருசலேம் ஆலயத்திலே பணி செய்திருக்கிறார்கள். அந்த 20,000 பேத்துக்கும் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்? அந்த நாளில் யார் பணி செய்யணும் அப்படிங்கிறத சீட்டு குலுக்கி போட்டு குலுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து யாருடைய பெயர் வருகிறதோ அவர்கள் மட்டுமே அந்த திருப்பீடத்திற்குள்ளாக நுழைந்து தூபம் காட்டக்கூடிய பணியினை செய்ய முடியும். இதுல கண்டிப்பா செக்கரியாவின் பெயர் அடிக்கடி வந்திருக்க கூடும். செக்கரியா தன்னிடம் கொடுக்கப்பட்ட பணியை
முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கிறார். என்ன செய்கிறாரு? அவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தூபம் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த தூபம் போடுற வேலை மட்டும்தான். மற்ற எந்த வேலையும் அவர் கிடையாது. தூபம் போடணும், வரக்கூடிய மக்கள்கிட்ட காணிக்கையை வாங்கி வைக்கணும், தூபம் போடணும், இது மட்டும்தான் அவர் வேலை. அங்கே எதுவும் இது போல மறையுறை வைப்பதற்கோ அல்லது மற்ற ஏதாவது அறிவுரை சொல்வதற்கோ இல்லை நற்செய்தியை அந்த வேலையே இல்லை. அவருடைய பணி தூபம் காட்டக்கூடிய பணி. அப்போ பாருங்களேன், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க வந்தாங்க முன்னாடி, பீட சிறுவர்கள் வந்தோன்னே தூபத்தை காட்டினாங்க. அதில் என்ன இருந்துச்சு? நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அதில் நம்ம சாம்பிராணியை போட்ட உடனே புகை வந்தது. இது எதனுடைய அடையாளம் எனில், நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஜெபம்லாம், அந்த வேண்டுதல்கள் எல்லாம், கருத்துக்கள் எல்லாம், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், இதெல்லாம் எங்கே போகணும்? தரைக்கு போகணுமா? பூமிக்கு போகணுமா? எங்கே போகணும்? வான் நோக்கி எழ வேண்டும். அப்பொழுதுதான் விண்ணகத்தந்தையிடம் அந்த வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் அந்த வார்த்தைகளும் சென்று கடவுள் நமக்கு அருள்வார் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கிறதோ, அதே போல அந்த தூப கலசத்தில் இருக்கக்கூடிய நெருப்புல, அந்த கரியில அந்த சாம்பிராணியை போடும் பொழுது எழக்கூடிய அந்த புகை மண்ணை நோக்கி போகுதுங்களா? கீழே போகுதா? மேலே தான் போகுது. அதுதான் அதனுடைய அடையாளம். அதனால தான் அருமையான ஒரு பாடல் இருக்கும். தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். தூபம் எப்படி விண்ணை நோக்கி போகின்றதோ அதே போல நாம் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களும் மன்றாட்டுகளும் விண்ணை நோக்கி போகும். ஆக இந்த சக்கரியா அந்த தூப கலசத்தை பிடித்து கொண்டு அங்கு வரக்கூடிய மக்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் விண்ணகத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதுவும் சாதாரண எங்கே வீட்டிலேயோ அல்லது தெரு முற்றங்கள்லையோ இல்லை. அவர் நிற்கக்கூடிய இடம் ஒரு தூய இடம், இறை தந்தையின் தூய பீடம். அந்த தூய பீடத்திலிருந்து அவர் ஒவ்வொரு முறையும் அந்த தூபத்தை போடும் பொழுதும் மக்களுடைய வேண்டுதல்களை இறைவனின் பதத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு உயிருள்ள அன்புமிக்க பணியாளராக அந்த சக்கரியா குருவானவர் முழுவதுமாக தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார். ஆக திருவிவிலியத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரியா வயதானவர், அவருடைய மனைவி எலிசபெத் வயதானவர். அப்ப பாருங்க, சாதாரண மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையெனில் மிகவும் மோசமாக பேசப்படக்கூடிய அந்த யூத சமுதாயத்திலே யாருக்கு குழந்தை இல்லை? முக்கியமான அந்த எருசலேம் ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய அந்த குருவானவருடைய மனைவி எலிசபெத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்பெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாட்டி அதுக்கு யார் காரணங்கிறத அறிவியலை வைத்து ஈஸியாக கண்டுபிடித்துக்கலாம். பெண்களுக்கு மற்றும் குழந்தை பாக்கியம், குழந்தையை தங்களுடைய உதிரத்திலே தரிக்கக்கூடிய அந்த மாறாக ஆணிடமும் குறை இருக்கின்றது. எனவே பெண்ணை காட்டிலும் யாருக்கு சிகிச்சை தேவை? ஆணுக்கு சிகிச்சை தேவை. அதே போல பெண்ணுக்கு சிகிச்சை தேவை என இந்த காலத்தில் அறிவியலை பயன்படுத்தி, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லை எனில் அதற்கு காரணம் அந்த பெண் தான் என்று அனைவருக்குமே தெரியும். ஆணாதிக்க மிக்க அந்த சமுதாயத்தில் அந்த சக்கரியா தன்னுடைய மனைவியை ஒருபோதும் ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று நினைக்கவில்லை. எப்படியாவது டைவர்ஸை கொடுத்தணும்னு அவர் நினைக்கவில்லை. மாறாக தனக்கு கொடுக்கப்பட்ட இறைவனின் கட்டளைகள் படி வாழக்கூடியவராக, அதாவது தனக்கு மன ஒப்பந்தமாகி தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த எலிசபெத்தை இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் காக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக அந்த சக்கரியா வாழ்ந்திருக்கின்றார். அதனால தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய மனைவியை அவர் ஒதுக்கி வைத்து விடவில்லை. இப்போ பாருங்க, எத்தனை வருடமாக அவருடைய மனதில் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்ற ஜெப வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலிருந்து எழுந்து கொண்டே இருக்கும்.
அந்த வயது ஆனாலும் கூட தொடர்ந்து நம்பிக்கையோடு அவர் ஜெபித்தார். நம்பிக்கையோடு ஜெபித்ததன் வெளிப்பாடாக இறைவன் அந்த எலிசபெத் தாய்க்கு குழந்தை பாக்கியத்தை தருகின்றார். அந்த குழந்தை யாரு? புனித திருமுழுக்கு யோவான். இந்த யோவான் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இருக்கக்கூடிய மக்கள் அனைவரிலுமே மேன்மை மிக்க ஒரு மனிதராக அவர் இருப்பார் என்ற செய்தி தரப்படுகின்றது. அதனால தான் இயேசுவினுடைய வருகைக்காக அந்த திருமுழுக்கு யோவான் தன்னையே தாழ்த்தி கொண்டு அவருடைய மிதியடி வார்களை கூட அவிழ்க்க எனக்கு தகுதியில்லையே என கொண்டு மெசியாவின் வருகைக்காக மக்கள் ஒவ்வொருவரையும் தயாரித்துக் கொண்டிருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த திருவருகை காலத்தில் நமக்கு தரப்படக்கூடிய பெரும்பாலான இறைவார்த்தை வழிபாடானது யாரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும்? புனித திருமுழுக்கு யோவானை பற்றி தான். இந்த நல்ல நாளிலே நமக்கும் அந்த இறைவார்த்தை தரக்கூடிய செய்தி, பல பேர் குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது குடும்பத்தினரால், இந்த சமுதாயத்தினால் மிகவும் கேவலமாக பேசப்படுவார்கள். அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த தம்பதியினரை உருக்கிவிடும், உருக்குலைக்கும். இருந்தாலும் கூட அவர்கள் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. அதுதான் இன்னைக்கு தரப்படக்கூடிய செய்தி. துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சக்கரியாவும் எலிசபெத்தும் ஒருபோதும் இந்த சமுதாயம் எங்களை பற்றி என்ன நினைக்கிறது என்று கவலைப்படவில்லை. அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய பக்தி கடவுளின் மீது மட்டும்தான் இருந்தது. அதனால் தான் முழுவதுமாக இறைவனுக்கு என்று பணி செய்யக்கூடிய அந்த நிலையிலும் கூட அந்த ஊரே அவர்களை கேவலமாக பார்த்த போதும் கூட தங்களுடைய நம்பிக்கையை இழக்காத மக்களாக தொடர்ந்து இறைப்பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்த புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திற்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உயர்ந்த நம்பிக்கையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் பார்த்தீங்கன்னா ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திருப்பலியின் நடுப்பகுதியில் ஒரு தாய் அவர்களுடைய அந்த கருமுட்டையின் வளர்ச்சிக்காக வேண்ட வேண்டும் என்று உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே நீங்களும் வேண்டினீர்கள். ஆனால் அந்த தாய் நேற்று இரவு அவர்கள் வாங்கிய ஒரு புதிய வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த திருத்தலத்தில் வைத்து மந்திரித்து விட்டு எடுத்து சென்றார்கள். அவர்களை நான் அலைபேசியில் தான் பெருசாக தொடர்பு கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களை நான் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் அவங்கள அடையாளமும் தெரியல. அவங்க என்ற சொன்னது, பத நீங்கள் இங்கே திருப்பலி வைத்ததை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் உங்கள் யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் கண்டோம். ஆனால் அந்த மக்கள் நீங்கள் சொல்ல சொல்ல ஜெபிக்கும் பொழுது எனக்கு உண்மையிலே ஏதோ அருள் கிடைத்தது போல இருந்தது எனவும், வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த கருமுட்டையானது 4% 17% வளர்ந்திருப்பதாக என்னிடம் சாட்சி சொல்லிவிட்டு நன்றி திருப்பலி எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள். நாம் எப்பொழுது நம்பிக்கையோடு இருக்கின்றோமோ நாம் அப்பொழுது இறைவனின் அருளை பெற முடியும். இந்த நம்பிக்கை என்பது ஏதோ ஈஸியாக வந்துடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த துன்பத்தின் வழியாகத்தான் நாம் மேன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் இன்றைய சிறந்த வெளிப்பாடான சக்கரியாவும் அந்த எலிசபெத் அம்மாளும் நமக்கு எடுத்து எம்பி இருக்கின்றார்கள். புனித சந்தியாகப்பரின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அது கிடைக்கும். புனித சந்தியாகப்பர் எத்தனையோ காட்சிகளின் வெளிப்பாடாக எத்தனையோ அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இந்த திருத்தலத்திற்கு வரக்கூடியவர்களாகட்டும் அல்லது தங்களுடைய இல்லங்களிலே அந்த புனித சந்தியாகப்பரின் திருவுருவப் படத்தை வைத்து ஜெபிக்கக்கூடியவர்களாகட்டும், அவர்கள் அனைவருக்குமே வேண்டக்கூடிய வரங்கள் உடனடியாக கிடைக்கிறது என்பது அவர்களுடைய சாட்சியங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நல்ல தூய ஒரு திருத்தலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே அவருடைய புனித சந்தியாகப்பரின் குருவும் ஆசிரியரும் நண்பரும் தோழருமான இந்த நற்கருணைநாதரை நம்முடைய வாழ்க்கையில் மையப்படுத்துவதன் வழியாக, திருப்பலிகளில் கலந்து கொண்டு உட்கொள்ளுவதன் வழியாக
கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பத்தின் வழியாக நாம் இறைவனின் அருளை நிறைவாக பெற முடியும். அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் முழங்கால் படியிட்டு நம்பிக்கையோடு நற்கருணைநாதரை நோக்கி நம்முடைய கரங்களை விரித்து ஜெபிப்போம். புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமது இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருக்காட்சிகள் தருகின்ற திருத்தலம் நோக்கி சாட்சியாய்